வணக்கம். வாழ்க்கை துணைநலம் படிக்கலாமோ? படிப்போம் என்ன? ஓம் 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 அம்மா. என்னது வாக்க துணை நலமோ? ஓ, அந்த பகுதி. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் வளக் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இல்லறத்திற்கு தக்க மாண்புகளைப் பெற்று குடும்பத்தின் வளத்திற்கு தக்கவாறு வாழ்க்கையை அத்துணை. நடத்துபவர் கணவனுக்குப் பெரும் துணையாவார். மற்றதை படிக்கட்டும். ஆமா. ஐயா மனம் மனமாட்சி ஐயா வந்துட்டாரு. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 11 ஆடி 27 திங்கட்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம். மற்றது தேய்பிறை இறுதியை 3ஆம் நாள். நாளைக்கு ஆடி செவ்வாய் இருக்குது. முதல் நாள்தோறும் பார்த்து கொண்டு வருவதில்ல. போன முறை நாங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாங்கள் திருக்குறள் பார்ப்பது வழமை. நல்லூர் திருவிழா இருக்கிறதால நாங்கள் கந்தர் அனுபூதி தொடங்கினாங்க. கந்தர் அனுபூதியில முதல் 6 பாடல் பார்த்தோம் இல்லையா? நல்லூர்வனுக்காக இன்றைக்கு அந்த 7வது பாடலை பார்ப்போம். கௌமாரம் அதில் எடுத்து போடுறேன், ஷேர் பண்ணி. கந்தர் அனுபூதி முழுமையும் ஒரே வடிவத்தில் பார்ப்பதற்காக அறிந்து கொண்டு கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் பாடியது. முதலாவது பாடலை படித்துக் கொண்டு நாங்கள் 6ஐ படித்து அங்கால போகலாம். அடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இந்த பாடல் விநாயகருக்காக பாடப்பட்ட பாடல். கிட்டத்தட்ட 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாடப்படுகின்ற நூல்களில் எல்லாரும் முதல் வணக்கமாக பிள்ளையாரை வைப்பது வழமை. அதுக்கு முந்தி அவ்வாறு இல்லை. ஆனால் திருமந்திரத்துல முதலாவது பாடல் 5 கரத்தனை என்று இருக்கின்றது. ஆனால் அவர் பாடிய பாடல் தொடங்கும் பொழுது ஒன்றவன் தானே என்று தொடங்கியதாக பெரிய புராணத்தில திருமூலர் வரலாற்றை குறிப்பிடுகின்ற போது சேக்கிழார் நாயனார் குறிப்பிடுவார். சேக்கிழார் காலத்திலே ஒன்றவன் தானே என்பதுதான் முதலாவதாக இருந்திருக்கிறது. 5 கரத்தனை இல்லை. ஆனால் பிற்காலத்தில் எல்லாவற்றிலும் முதல் பாடல்கள் எப்பொழுதும் விநாயகருக்கு பாடப்படுகிற வழமை இருந்தது. மெய்கண்ட சாத்திரங்கள்லேயே அது வந்துட்டுது. இங்க பாத்தீங்கன்னா உமாபதி அருணந்தி சிவம் பாடையக்கு ஒரு கோட்ட நிரிசெவியன் மும்மதத்தன் நாள்வாய் எங்கரத்தன் ஆறுதருபுரை தலித்தால் செடையான் என்று விநாயகரை பாடுகின்ற வளமை மெய்கண்ட சாஸ்திர காலத்திலேயும் வந்துட்டுது. பெரிய புராணத்திலே அப்படி இல்லை, உலகலாம் என்றுதான் தொடங்குது. இது பெரிய புராண காலத்துக்கு பிற்பட்ட மரபிலே விநாயகரை முதன்மக்களாக வளர்கின்ற வறுமை பெறுகின்றது. அந்த விதத்திலே இவரும் தன்னுடைய கந்தர் அனுபூதியை பாடுவதற்கு விநாயக பெருமானுடைய அருளை வேண்டுகிறார். அருள்வாய் என்னும் பொழுது அருள்வாய் யாரை அருள்வாய் என்று கேட்கிறார் என்றால்
தனி யானை சகோதரனே. இப்ப விநாயக பெருமானுடைய சகோதரன் யாரு? முருகப்பெருமான். கயமானை யுத்தத்திலே அழித்தவன் யாரு? விநாயகர். அதுதான் கயமாமுகனை செருவில் சாடுகின்ற என்றால் அடிந்த, அடிக்கின்ற, அப்படி மாதிரி வரும். இன்னத்தைக்காக அருள் கேட்கின்றார் அருள்வாய், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எனக்கு எத்தனையோ பணிகள் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பாடும் பணி பாட்டை இஞ்சுபாத்தான் இருக்கு. காலமில் ஒரு கொஞ்ச நிமிஷம் அல்லது நேரம் இருந்தால் பின்னேரம் ஒரு கொஞ்ச நிமிஷம் பாட்டையும் தான் எங்களோட பாடும் பணி. இவர் சொல்லுகின்றார் அதுவே பாடும் பணியே என்பது. என்பது ஏகாரம். ஏகாரம் எப்ப வரும் என்று சொல்லி இலக்கணம் பார்க்கணும். அவனே செய்தான் என்றால் அவனே செய்தவன் என்று கேள்வி வினா. ஐயப்பாட்டுக்கு ஏகாரம் வரும். அவனே செய்தவன் என்று கேட்கிறது. அவனே செய்தான் என்றால் உறுதிப்பாடு, தேற்ற நிலை, முடிந்த முடிவாக சொல்வதற்கு வரும். இங்க பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அது மட்டுமே செய்வதற்கு 24/7 24 மணத்தியாலும் 7 நாளும் அவனை பாடுகின்ற, நினைக்கின்ற, துதிக்கின்ற பணியை செய்வதற்கு அருள்வாய். பார்ட் டைம் ஜாப்ல இருந்து ஃபுல் டைம் ஜாப் கேட்கிறார் அருணகிரிநாதர். எப்படி பாட வேணும்? ஆடும் பரி, ஆடுகின்ற குதிரை. இங்க ஆடுகின்ற குதிரை என்பது மயிலை குறித்தது. பரி என்ற குதிரை, ஆடுகின்ற குதிரை மயிலை குறைத்தது. மயில் ஓங்காரம், ஓம் என்ற பிரணவமே அந்த மயில் என்று சொல்லுவார்கள். ஓங்கார மயிலின் மிசை வர வேணும் என்று வரும். ஓம் என்பது இங்க மயிலாக இருக்கின்றது. எப்படி நடராஜ பெருமானை சுத்தி இருக்கிற பிரபை ஓங்கார மேனல் திருவாசி என்று உண்மை வழக்கத்துல வரும். அந்த மாதிரி முருகப்பெருமானை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது ஓங்காரத்து உள்ளே முருகன் தன் மயிலிலே இருக்கின்ற முருகன். அவனுடைய வேல் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் நூல்களை படித்தல், அலசுதல், ஆராய்தல், அதை பற்றியே சிந்தித்தல் சொல்லுவார்கள். கேட்டல், சிந்தித்தல், நிதித்தியாசனம் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று இல்லையா? அப்படி அந்த நூல்களின் ஊடாகவே என்றது. இந்த ஞானம் எப்படி இருக்க வேண்டும்? வேலை போல அடி அகன்றதாக இருக்க வேண்டும். அடி பரந்ததாக இருக்க வேண்டும். பரந்த ஞானமா இருக்க வேண்டும். அதே நேரம் வேல் முனியை போல கூர்மையானதாகவும் நுண்ணியதானதாகவும் இருக்க வேண்டும். அஞ்ஞானத்தை துளைத்து கிழிப்பதாக இருக்க வேண்டும் அந்த ஞானம். அதான் வேலாயுதம் ஞானாசக்தி என்று சொல்லுவார்கள். ஞானத்தினாலே இறைவனை அடைபவர்கள். அணி சேவல். சேவல் என்னத்தை குறிக்கின்றது? கொடியிலே இருக்கின்றது. கொக்கரிக்கின்ற சேவல் அவருடைய வெற்றியை பறைசாட்டும். இது வெற்றி. மலங்கள் சூரபத்மன் மாண்டது வெற்றி. மும்மலங்களும் அழிந்தது வெற்றி. அவர் அதிலே எப்பொழுதும் வெற்றியை பெறுபவர் என்பதற்காக அந்த சேவல். ஆடும்பரி வேலணி சேவல் என முருகப்பெருமானுக்கு இதோட 2 பேர் இருப்பார்கள். தெய்வயானை அம்மையார், வள்ளியம்மையார். வள்ளியம்மையார் குறமகள். நாட்டார் வழிபாட்டு மரபு, வேட்டுவர் வழிபாட்டு மரபு, நாட்டார் வழிபாட்டு மரபு, அதையும் முருகன் வச்சிருக்கிறான். தெய்வானை அம்மையார் தெய்வ மகள். வேத வழிபாட்டு மரபு, வைதீக வழிபாட்டு மரபு, அதையும் வச்சிருக்கிறார். வேலாயுதம் ஞான நூல்களின்படி நூல்களை ஆராய்ந்து படித்து சிந்தித்து அதனூடாக இறைவனை அறிய சிந்திப்பவர்கள், அதையும் வச்சிருக்கிறார். ஓங்காரம் தியான வழி, ஜப வழி. ஓம் என்பது தியானிக்கிறது, பிரணவ தியானம், பிரணவ ஜபம். இப்ப தியான வழியினூடாக அவரை அடைபவர்களையும் அவர் தன்னுள்ளே வைத்திருப்பாருங்க. முருகப்பெருமானை யோசிச்சு பாருங்க. ஓம்காரம் என்ற மயில் தியானத்தினூடாக, ஜபத்தினூடாக, மந்திர சாதனையினூடாக அவரை வழிபடுபவர்களுக்கு அது. அடுத்ததாக முருகப்பெருமானுடைய
ஆடும் பரி என்கின்ற வேல் அது. மற்றது வேல், வேலாயுதம் வந்து ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். ஆழ்ந்து இருக்கிறது வேல், அகலமாக இருக்கிறது, நுண்ணியதாக இருக்கிறது. கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கு என்ற மாதிரி கூர்மையானதாக ஷாப்பானதாக இருக்கிறது ஞானம். ஞான வழியிலே நூல்களை சிந்தித்து படித்து திருவுழைக்கும். ஆகமத்தால் அருளினாலே ஆகமத்தால் அறியலாம் என்று சிவஞான சித்தியார்ல வரும். அருளினால் ஆகமத்தே அறியலாம். அப்படி ஞான வழியிலே சிந்திப்பவர்களுக்கு வரும். தெய்வ யானை வைதீக மரபிலே, வேள்வி மரபிலே, வைதீக மரபிலே வேத மந்திரங்கள் ஊதி அக்னி வளர்த்து பூஜை செய்து வழிபடுபவர்களுடைய கட்டத்தை குறிக்கும். வள்ளியம்மையார் நாட்டார் மரபிலே, தாய் மரபிலே இறைவனை வழிபடுபவர்கள். காவடி எடுத்தல், எந்த ஆகமத்திலையும் காவடி எடுக்கிறது இல்லை. அங்க பிரதட்சணம், காவடி, தீமிதித்தல், அழகு குத்துதல், முருகப்பெருமானுக்கு படையல் படைத்தல், இப்படியெல்லாம் வழிபடுகின்ற மரபு வள்ளியம். இப்படி சகல மார்க்கத்தினாலும் அறியப்படுகின்ற அணுகப்படுகின்ற ஒருவனாக முருகன் இருக்கின்றான். ஆடும் பரிவேல் அணி சேவலென அந்த முருகப்பெருமானை நான் பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா பாட்டையும் தான் பாடுறேன். ஏதோ காலையில கொஞ்ச நேரம் பாடுவோம், நேரம் இருந்தால் இடையில பாடுவோம், விசேட நாட்கள்ல கொஞ்சம் கூட பாடுவோம், அவ்வளவுதான். அவர் சொல்லுகின்றார், அந்த பணியையே எனக்கு முழு நேர பணியாக தருவாய். பாடும் பணி, பாடும் பணியை பணியா அருள்வாய் என்று சொல்லையில பாடும் பணியே என்ற அது மட்டுமே, வேறொன்றும் இல்லாமல் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் தாடுந்தனி யானை. இந்த விளையாடரை கொண்டு வர்றாங்க. கயமாமுகனை யுத்தத்திலே வென்ற, சாடுகின்ற, அழித்த யானை பிள்ளையாரச்சு. அதோட விட்டிருக்கலாம். அப்ப இவர் என்ன இரட்டை இதாக போடுகிறார். பிள்ளையாரோட சேர்த்து முருகனை யானை சகோதரனே, யானை சகோதரனே. அது ஏன் யானை சகோதரனை என்று வரலாம் தானே? ஏன் யானை சகோதரனை என்று வந்தது? இதுல யானை என்பது தமிழ் சொல்லு, சகோதரன் என்பது வடமொழி சொல்லு. ஆகவே இச்சென்னா வரும் அதுல. அதான் அங்க இருக்குது, யானை சகோதரன், யானை ஆகிய அந்த சகோதரன். இதான் முதலாவது பாடல். நாங்கள் கடைசியாக 6வது பாடல் கடைசியாக பார்த்து நாங்கள் திணியான மனோசிலை நீடு அல்லு போல திண்மையா இறுக்கமாக, திணிவாக என்ற இறுக்கமாக. கண்ணப்ப நாயனார் புராணத்துல படிக்கிறோம், இவருக்கு பேர் வைக்கிறார்கள் திண்ணன் என்ற வலு திண்ணமாக, பாரமாக, இறுக்கமாக இருந்தார். பல பேர் மஸ்குல பர்சன், துறக்கேக்கு குழந்தையிலே ஜெனட்டிக். அப்ப அவருக்கு திண்ணன் என்ற பெயர் வைத்தார்கள். அதே மாதிரி இறுக்கமாக கல்லு போல பாரமாக இருந்தபடியான, அதுதான் திணியான. சிலை என்றது கல்லு. என்னுடைய மனம் ஒரு கல்லு, நல்ல பாறாங்கல்லு. அதான் திணியான மனோசிலை என்பது பாறாங்கல்லு போல கல்லு. என்னுடைய மனம் அவ்வளவு இறுக்கமானது, லேசிலே ஒன்றும் துளைத்து விட முடியாது. இந்த மனத்தை லேசிலே ஒன்றும் கரைத்து விட முடியாது, லேசிலே அதிலே ஒன்றே உள்ளுக்கு எடுக்காது. இது கல்லு. அந்த கல்லின் மீது உணதாள், உன்னுடைய தாள்களாகிய பாதங்கள் அணியார் அரவிந்தம் அரம்பும் அதோ. அணிகலன் போன்ற உன்னுடைய பாதங்கள் இந்த என்னுடைய பாறை போன்ற இந்த மனத்திலே வந்து தாமரைகளாக வந்து பொருந்துமோ, என்னுடைய பாத தாமரைகள் என் வனமாகிய பாறையிலே வந்து நிற்குமோ என்றுதான் கருத்து. பணியா என வள்ளி பதம் பணியும். பணியா என்றால் உன் பணி என்ன, உனக்காக நான் என்னவும் செய்வேன் என்று சொல்லுவாங்களே, அதேதான். உனக்காக என்னவும் செய்கிறேன் நான் சொல்லு என்று சொல்லுவார்கள். பணியா என வள்ளி பதம் பணியும். வள்ளியம்பெருமாட்டியுடைய பாதங்களை பணிகின்றார் முருகப்பெருமான். பாருங்க, முருகப்பெருமான் பாதத்தை நாங்க தேட, முருகப்பெருமான் வள்ளியம்மையின் பாதத்தை பணிகின்றார். தனியா அதிமோக, தனியாத குறையாத அதிமோக அதிதீவிர காதல் மோகம் இருக்கின்ற தயாபரணே கருணை கடலே என்று முருகப்பெருமானை சொல்லுகிறார். இது சங்க இலக்கிய மரபில அகத்துறையை குறிக்கும். காதலை, வீரத்தை பாடுகின்ற பொழுது சூரபன்மானை அறித்ததெல்லாம் வீரத்தை, புறத்தை குறிக்கும்.
முருகப்பெருமான் எங்களுக்கு எல்லாம் அருள் செய்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அது அகத்தை குறிக்கும். அது அகத்தை குறிக்கும். ஆகவே இன்றைக்கு நல்லூர் திருவிழா என்றால் இன்றைக்கு நாங்கள் முருகப்பெருமான் எங்களுக்கு அருள் செய்கின்றார், அவர் இப்படியெல்லாம் அருள் செய்தார் என்று சொல்லி நாங்கள் வழிபடுகின்றோம் என்று கொண்டோம். அது அருள், அவருடைய கொடையை. அதே மாதிரியாக அவருடைய தீரத்தை குறைப்பது சூரபன்மனை அளித்தது. அப்ப அகம் புறம் ரெண்டும் வரும். அகத்திலே அவருடைய காதல் வரும். இந்த காதல்ல கற்பு மனம் இருக்கிறது, அந்த பேச்சு பேசி செய்கிற திருமணம், அதுல தெய்வானையம்மை இருக்கிறார். களவு மனம் இருக்கிறது, காதலித்து சுத்தி திரிந்து செய்த திருமணம் இருக்கின்றது, வள்ளியம்மை இருக்கிறார். அகத்துறை பூரணமாக இருக்கிறது முருகனிடம். புறத்துறையிலே கொடையை பற்றி முருகனுடைய கருணை கொடை, அவரை வழிபட்டால் என்னென்ன தருகிறார் என்பதை பற்றி பாடல்ல இருக்குது. அதே மாதிரியா முருகப்பெருமானுடைய வீரம், அவர் கிரௌஞ்சகிரியை தொலைத்தது, அவர் சூரபத்மனை அழித்தது, தாரகாசுரனை அழித்தது, தேவர்களை மீண்டும் சிறை மீட்டு அவருடைய ஆட்சியை திருப்பி அவர்களுக்கு கொடுத்தது, இதெல்லாம் அவருடைய வீரத்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது. அந்த வீரமும் கொடையும் புறம் சங்க இலக்கியத்துல புறம் என்று சொல்லுவார்கள். அகம் என்பது காதல், அதுல கற்பு மனம் களவு மனம். முருகப்பெருமான் முழுமையாக தமிழண்டு அகமும் புறமும் சேர்ந்த தமிழ் வடிவமாக இருக்கிறார். அதான் தமிழ் கடவுள். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்றதுக்கு சிவபெருமானும் தமிழ் கடவுள் தான். அவர் தமிழை இவருக்கு அகத்தியருக்கு தமிழ் சொல்லித்தான் அனுப்புறார். பொதிகை மலைக்கு தன்னுடைய கைலையங்கிரியிலே அவருடைய பார்வதி அம்மையாருடைய திருமணம் நடந்த பொழுது அந்த வடபாதி தாழ்ந்து தென்பாதி உயர அங்க இருந்த அகத்தியரை அனுப்புறார் இங்காலே. ஏன்னா நம்முடைய அடியவன் நமக்கு இணையானவன், அவன் அங்கான போனா சமனாக வருமன்ட்டு அகத்தேக்க தென் திசைக்கு போற அகத்தியருக்கு தென் திசை மொழியான தமிழை சொல்லி அனுப்புறார். அகத்தியர் தான் இலக்கணம் வகுக்கிறார். அவர் முருகன் சிவன் சொன்னதை வச்சு அகத்தியம் என்பது எங்களுடைய அழிந்து போன இலக்கிய நூல்களிலே ஒன்று. அகத்தியருக்கு தமிழ் சொன்னார். நக்கீரனுக்கு தமிழ்ல குற்றம் சொன்னார். தமிழ்ல பாட்டு பாடி இருக்கிறார் முருகன். இந்தமிழால் பாடு என்று சொல்லி இருக்கிறார் சிவபெருமான். சொத்தமிழ் பாடுக என்றார் சுந்தரரை நோக்கி. சொத்தமிழ் பாடுக என்றார். அர்ச்சனை பாட்டே ஆகும் என்றார். தானே பாட்டு படிச்சார். மதிபலி பிரிசை மாடக்கூடல் எல்லாம் படிச்சார். கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி என்ற பாடலை எழுதி கொடுத்தார். அந்த பாடலை நக்கீரன் புலைகின்ற பொழுது அவனுடன் சென்று வாதிட்டார். எட்டிக்கண் திறந்தார். நக்கீரனுக்கு பிற்பாடு தமிழும் கற்பித்தார். இதெல்லாம் வரும். அப்ப சிவபெருமானும் தமிழுக்கு எல்லாம் செய்திருக்கிறார். முருகப்பெருமானும் அகத்தியருக்கு பிறகு ஸ்பெஷல் கோர்ஸ் தமிழ் கொடுத்து அது கொண்டு செய்தார். தமிழ் சங்கத்திலே 2 பேர் இருந்திருக்கிறார். திரிபுரம் எரித்த விரிசலை கடவுளும் குன்றமறைந்த குரமரவர்களும் முதற் சங்கத்தில் இருந்த தமிழ் சங்கத்தில் இருந்தவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எல்லாம் இருக்க முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று கேட்டால் எல்லாரும் இருக்குது. கொடை தன்மையை பற்றி சிவபெருமானுக்கும் இருக்குது. நாயன்மார்கள் எல்லாரும் பாடியிருக்கணும். சிவருடைய வீரம் இருக்குது. வீர அட்டானம் அட்டத்தலங்கள் இருக்குது. யமனை உதைத்த தலம், மன்மதனை எரித்த தலம் என்று சொல்லி வீரட்டான தலங்கள் இருக்குது. வீரமும் இருக்குது. சிவபெருமானுக்கு உமையம்மையாரை திருமணம் செய்து காதலும் இருக்குது. இந்த திருமணம் இது வாழ்க்கையும் இருக்குது. என்றாலும் இந்த களவு மனம் என்று சொல்வார்கள். தானாக போய் காதலித்து பின்னால தெரிஞ்சு களவாக சந்தித்து பெற்றோரோட போரிட்டு திருமணம் செய்த அந்த காதல் மரபு கல்யாணம் கடவுளர்கள்லேயே முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு கடவுளும் முருகப்பெருமான போல பின்னால தெரிஞ்சு காதலிச்சு கல்யாணம் கட்டினதாக ஒரு புராணத்திலும் இல்லை. அந்த மரபு தமிழ் மரபிலே அகத்திணையிலே இருக்கிற ஒரு இன்றியமையாத மரபு ஆனபடியால்தான் முருகன் தமிழ் கடவுள். அப்ப பணியா என வள்ளி பதம் பணியும் என்றதால முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்பதற்குரிய முழுமையான காரணம் அங்க வருகிறது. இது அகத்துறை மரபு. சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியை இங்கே பார்க்கின்றோம். இதுதான் நாங்க கடைசியாக பார்த்த கந்தர் அலங்கார பாடல். இன்றைக்கு 7வது பாடலை தொடங்குவோம். ஒரு ஆள் பாடிங்க பார்ப்போம். கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நடுவே தனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இது மனத்துக்கு சொல்றார். தன்னுடைய மனத்துக்கு தானே கருதுகிறார்.
ஒரு புக் வந்திருக்கு. இந்த பேர் மறந்து போனேன். அந்த சுருக்கம் தான் இன்றைக்கு பார்த்தேன். யாரோ ஒருத்தர் ஒரு சுருக்கம் போட்டு பகிர்ந்திருக்கிறார். 90 வயசுக்கு மேலே எல்லாரும் வாழ போறோமாம் இனிமேல் என்ற வாழ்க்கை வயசு எல்லாருக்கும் கூடிக்கொண்டு வருகிறது. இப்ப வயசு வந்தாலும் எப்படி அதை முழுமையாக நிறைவாக வாழ்வதென்று எழுதியிருக்குது புத்தகத்துல துணுக்குகள் போட்டிருக்கிறார். அப்ப அந்த துணுக்குகள் போட்டுல ஒன்று சொல்ற, உன்னுடைய மனதோட நீயே பேச வேண்டும். எங்கட மனதோட நாங்கள் பேச பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் வயசு போக போக எல்லா துணைகளும் போக ஒரு ஒரு துணை இல்லாத நிலை வரும் இல்லையோ. எங்கட மனசோட நாங்கள் பேசி பழகி கொள்ள வேண்டும் என்று போட்டிருக்கு. அப்ப கெடுவாய் மனனே கதிகள், மனத்துக்கு சொல்றார், மனத்துக்கு பேசுறார். கேடு கட்ட மனமே, கெடுவாய் மனன்டா கேடு, நீ போய் அழிய போறாடாப்பா. மனத்துக்கு சொல்ற, நீ போய் அழிய போற, கெடுவாய் மனனே. மனமே என்பதை மனனே என்ற ஒரு ஆண்பால் விகுதி கொடுத்து சொன்னார். மனனே கதிகள், நல்ல ஒரு கதி, வழி சொல்றேன் கேள். அது என்பது நல்ல வழி சொல்றேன் கேள். கரவாது இடுவாய், ஒளி கரவு என்றால் ஒளிவு மறைவு, ஒளிக்காம குடு. இயல்வது கரவேல், அவ்வையார். இயல்வது கரவேல் என்ன கருத்து? இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் என்று இருக்கல்லோ. இயல்வது கரவேல் சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வையாருடைய ஆத்திசூடி. என்ன கருத்து? இயல்வது கரவேல் என்றா பொய் சொல்லாம இருக்கிற. இல்ல இல்ல, இயல்வது கரவேல், இயலுமானதை செய்ய வேணும். எனக்கு தெரியாது, செய்ய இயலாதுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. எங்கேயும் கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் அதர்ஸ். அதுதான் இயல்வது கரவேல். உங்களை இயலுமானதை ஒழிக்காம மறைக்காம தயங்காம செய்ய வேணும். அதுதான் அந்த கருத்து, இயல்வது கரவேல். இங்க கரவாது இடுவார், ஒழிக்காம மறைக்காம மற்றவைக்கு குடு. ஷேர் வித் அதர்ஸ். இடுவாய், கரவாது இடுவாய், அது முதலாவது. இரண்டாவது என்ன சொன்னார்? வடிவேல் இறைதாள் நினைவார். வடிவேலுடைய இறை, வேலை வைத்திருக்கிற இறை வேலன். வடிவேலை அல்ல, வடிவேல் இறை வேலனை, வேலை வைத்திருக்கிற வேலனுடைய தாள் பாதங்களை நினைவாய். ரெண்டு விஷயம். இந்த உலகத்துல தர்ம வழிப்படி நட, இறைவனையும் வழிபடு. ரெண்டும் தான் சொல்றேன். இந்த உலகத்துல தர்ம வழிப்படி நட, கரவாது இடுவாய். அதே நேரம் இறைவனையும் வழிபட்டுக்கொள். வடிவேல் இறைதாள் நினைவாய். இதால் என்ன வரும்? சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. உன்னுடைய நீண்ட கொடிய வேதனைகள் எல்லாம், நீண்ட வேதனைகள், சும்மா அந்தந்த நேரம் வந்து போற பிரச்சனைகள் இருக்கு. உப்பில்லைன்னா கறிக்கு உப்பில்லை, பாலுக்கு சீனி இல்லை, அது வேற. இது நெடுவேதனை, தொடர்ந்து எம்மை வாட்டுகின்ற துன்பம். அதான் நெடுவேதனை. சில துன்பங்கள், சில வருத்தங்கள், சில கடன்கள், சில பழிச்சொற்கள், சில சுமைகள் தொடர்ந்து நாட்களுக்கு, மாசக்கணக்கில் எங்களை வாட்டும். அதை என்ன செய்ய வேணும்? சுட வேணும். எப்படி சுடுவது? ரெண்டு விஷயம். இயல்பவற்றை செய்ய வேணும். ஏழுமானதை ஒழிக்காமல் மறைக்காமல் செய்ய வேணும். கரவாது இடுவாய். வடிவேல் இறைதாள் நினைவாய். இறைவனுடைய தாளை நினைத்துக்கொள். தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல். அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார் கல்லால் புறவாளி நீந்தல் அரிது. திருக்குறளும் பார்க்கிறோம் திங்கட்கிழமையில, பாத்தீங்களா? அப்ப இறைதாள் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. தூள்படுமா? அப்படியே நான் மலையை துளைத்த மாதிரி இது தூள்படும், பொடியா போயிடும். வேதனை எல்லாம் பாறை போல, வேதனை எல்லாம் பொடி பொடியா போயிடும். என்ன அது இருக்கும், ஆனா உங்களை அவ்வளவு வாட்டாது. விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாவற்றையும் விட்டு விடலாம். ஒரே ஒரு வழி கர்ம வினைகளை விடுவதற்கு, வடிவேலுடைய இறைதாளை நினைப்பது. கர்ம வினைகள் போனால் வேதனை தூள்விடா போயிடும். வேதனை போவதற்கு வழி வேலனை வழிபடுதல். வேலனை வழிபடுவதோடு இந்த உலகில மற்றவைக்கு நல்லது செய்தல்.
இடுவாய் மனநே கதிகள் கரவாது இடுவாய் வடிதேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நடுவே தனைதூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அடுத்த பாடல் பாவம். அமரும் பதிகள் அகமாம் என்னும் இப்பிரமம் கடமைப் பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவனாசகனே. அமரும் பதிகள். அமரும் பதிகள். பதி என்றது இருக்கிற இடம். அமரும் பதிகள். அகம் ஆம் என இப்பிரமம் இல்ல பிமரம். அனுவியா போட்டுக்கிற பிமரம் என்று போட்டிருக்கிற. பிமரம் என்றால் என்ன? மயக்கம். மயக்கம் அல்லது பிம்பம். எங்களை பற்றி நாங்கள் கட்டி வச்சிருக்கிற கட்டமைப்பட்டிருக்கல ஊதி ஊதி பெருத்து பெருத்து வச்சிருக்கிறோம் தானே, அதான் நான் சொல்லியிருக்கிறேன். பிமரங்கட என்று சொல்லி பிமரம் என்பது இதைத்தான் சொல்லுது. அப்ப இந்த பிமரங்கட மெய்ப்பொருள் பேசியவா. மெய்ப்பொருள் பேசியவா. மெய்ப்பொருள் என்பது உண்மை பொருள். மெய்ப்பொருள் மெய் உணர்தல் என்று திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்கு. மெய்ப்பொருள் பேசியவா, அதை சொல்லியவர், உபதேசித்தவர். உபதேசித்தவர். அமரும்பதி கேள் அகம் ஆம் இனிமிப்பிமரங்கட மெய்ப்பொருள் பேசியவா. அகமாம் நான். அகம் என்றது நான். அகம் ஆம் எனும் இப்பிமரங்கட இந்த நான் கட்டமைத்து வைத்திருக்கிற என்னுடைய பிம்பம் கெடும்படியாக மெய்ப்பொருள் உண்மை பொருளை பேசியவா உபதேசித்தவா சொன்னவா மொழிந்தவா. யாரு? குமரன், குமரனாகிய முருகன். கிரிராச குமாரி மகன். இமயமலை. கிரி என்றா மலை. மலை அரசன் மகள் கிரிராசகுமாரி மகன். சமரம் பெரு தானவ நாசகனே. சமரம் என்பது என்ன? யுத்தம். சமரம் என்பது யுத்தம். பெரு தானவ நாசகனே. தானவர் என்பது அசுரர்கள். வானவர் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். அபிராமி அந்த வரும். வானவர் என்றா தேவர்கள், தானவர் என்றா அசுரர்கள். தானவநாசகனே அசுரர்களை நாசம் செய்பவனே. சமரம் யுத்தத்திலே. சமர் என்றா யுத்தம். கோபேஷு காளி சமரேஷு துர்காண்டு வரும். இறைவனுடைய சக்திகள் அரந்தனை கையாளி என்று. போகேஷு பவானி புருஷேஷு விஷ்ணு கோபேஷு காளி சமரேஷு துர்கா. சமரேஷு யுத்தத்திலே இறைவனுடைய சக்தி துர்கை. கோபத்திலே இறைவனுடைய சக்தி காளி. போகந்தரும் பொழுது பவானி. புருஷ வடிவிலே விஷ்ணு. சமர். சமர் என்பது யுத்தம். யுத்தத்திலே அசுரர்களை நாசம் செய்கின்றவனே குமரனே மலையரசன் மகனே. நான் என்று கட்டமைத்திருக்கிற இந்த பொய் பிம்பம் மாய பிம்பம் கெட்டு ஒளியும்படியாக உண்மை பொருளை உபதேசித்தவனே. அவன் அமருகின்ற ஊர் எது? அதான் கேள்வி. அமரும் பதி. சரியா? அடுத்தது அடுத்த பாடல். மற்றூர் குளர் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒளிவேன் தட்டு ஊடு அறவேல் சைலத்து எறியும் நெட்டூர நிராகுல நிர்பயனே. நெட்டூர நிராகுல நிற்பயனே. ஆகுலமண்டா துன்பம். உல்லாச நிராகுல யோக இத செல்லாப வினோத நெண்ணி அலையோ. பார்த்த முதல் பாடல்ல ஆகுல துன்பமற்ற. நிஷ்டூர. நிஷ்டூர என்றால் தீர்க்கமான கூர்மையான தீர்க்கமான
நிராகுல துன்பமற்ற நிர்பயனே, இந்த பயன் இல்லாத நிர்பயன் என்பது இதுல அந்த தொடர் வினைகள் இல்லாத என்ற கருத்து வரும். நிர்பயனே என்று வரும். அல்லது பயம் மற்ற எண்ணம் எடுக்கலாம். பயம் என்றதுக்கும் பயனே. நிர்பயனுக்கு வாரியர் என்ன சொல்லி இருக்கிறார் பார்ப்போம். நிர்பயனுக்கு பயம் இல்லாதவர் தான் அவர் போட்டிருக்கிறார் கருத்து. பயம் நிர்பயன். நிஷ்டூரமண்டா தீர்க்கமாக கடுமையாக என்பது கருத்து. தீர்க்கமான கடுமையான. நிராகுலமண்டா துன்பமற்ற. நிர்பயமண்டா பயமற்ற. இப்ப முருகனிட்ட போனாதான் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு தீர்க்கமும் வரும், நிராகுலமும் வரும், நிர்பயமும் வரும். நிஷ்டூர நிராகுல நிர்பயன் மூன்றும் வரும். முருகன் எப்படிப்பட்டவன்? தட்டு ஊடற, தட்டு ஊடற, தடையில்லாமல் ஊடரத்து செல்லுகின்ற, தடையில்லாது ஊடரத்து செல்லுகின்ற தட்டு ஊடற வேல் சைலத்தெறியும். சைலம் என்றாலும் மலை. மலை. சலம் சைலம், இமாசலம் சைலம் என்றாலும் மலை. அப்ப சைலத்தெறியும். எந்த மலைக்கு முருகப்பெருமான் வேலறிந்தார்? கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலை. சொன்ன கிரி ஊடுருவ தொலைத்த வேல் மன்ன என்று கந்தலங்கா சொல்லி சொன்னாண்டா பொன்மயமான. இன்றைக்கும் கிரௌஞ்சமலையை யாத்திரை செய்து பார்க்கின்றவர்கள் இந்த சூரிய கிரணங்கள் பட்டா பொன் போல இருக்கிற காட்சியை காணலாம். அந்த கிரௌஞ்சமலையை துளக்கும்படியாக வேலை எறிந்த முருகப்பெருமானுடைய அருள்னாலதான் இப்படி இது என்ன நடக்கும்? ஊசல்படும் பரிசு என்று ஒளிவேன். ஊசல்படும் அலைவாகிறது. ஒருக்கா அங்க போகும், பிறகு விட்டுட்டு சீச்சி இது வேண்டாம் இந்த பக்கம் வரும். ஆனா பிறகு திருப்பியும் அந்த பக்கம் போய் நாடு மங்கால திருப்பி அங்கதான் போகும். திருப்பி அதை விட்டுட்டு இல்லை இல்லை என்று போட்டு முருகன்கிட்ட வரும், திருப்பி அங்கதான் போகும். அதான் ஊசல்படும் மனசு. ஒரே அடியா அங்க விழுந்து கிடக்கிற மனசு இருக்கு, அது வெளியிலேயே வராது, அது வேற. இது எங்களை போல அங்கேயும் நிற்கும், பிறகு இங்காலையும் வரும். அங்கேயும் நிற்கும், பிறகு இங்கேயும் வரும். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், தேனி எப்பொழுதும் தேனை பூவிட்ட மட்டும்தான் போகும் தேன் எடுக்கிறதுக்கு. பூக்கள்ல மட்டும்தான் தேனி அமரும். ஆனா ஈ அப்படி இல்லை. ஈ தேனிலையும் அமரும், மலத்திலையும் அமரும், ரெண்டிலையும் போகும். நாங்கள் ஈ மாதிரி. அதான் ஊசல் படும் பரிசு என்றொழிவேன். இப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனம், இது எப்ப நான் ஒழித்து விட்டு ஒழிவேன்? ஏன் இப்படி ஊசல்படுகிறது? காரணம் மட்டு ஊர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு. கருணகிரிநாதர் இளைஞர். அவர் பெண் இன்பத்திலே மூழ்கி இருந்தவர் என்று அவரை பற்றிய வரலாற்றை செவிவழி செய்தியாக சொல்லுகிறார். அவரும் அதை பாடி இருக்கிறார். அதில் ஒன்றுதான் அது. இந்த பெண்கள் என்கின்ற இந்த பெண்ணின்பம் என்கின்ற இந்த பெண்ணாசையிலே ஊசல்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னையும் பாடுகிறேன், அங்கையும் போடுகிறேன். அதான் மட்டு என்பது தேன். தேன் மது மட்டு என்று வருகிறது. மட்டு ஊர்குழல் தேன் சொரிகின்ற. ஏன் தேன் வருகிறது? ஃப்ரெஷ் அன்றலந்த மலரை தலையிலே சூடுகிறார்கள். அந்த மலரில இருந்து சிந்துற தேன் அந்த கூந்தல்ல வருகிறது. அதான் மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு, ஆசை வலைப்பட்டு. என்டாங்கிள்மெண்ட் தான் சொல்றாரு இங்க. என்டாங்கிள் பண்ணாம இருக்கிறது சொல்லல. ஆக்கு முடிகவித்து அரசாண்டு அறிவையரோடு அங்கு இன்புட்டு இருந்திடம் அகப்பற்று அற்றிருப்பர். அது சிவஞான சித்தியால வரும். ஆக்கு முடிகவித்து அரசாண்டு அறிவையரோடு அங்கு இன்புற்று இருந்திடினும் அகப்பற்று அற்றிருப்பர் என்று சொல்லுவார். அது வேறு. அது என்டாங்கிள்மெண்ட் இல்லை, டிஸ்என்டாங்கிள்மெண்ட். சிக்கப்படையில, ஆனா அனுபவிக்கிற. இது சிக்கப்பட்டு மையல் வலைப்பட்டு. அந்த வலைக்குள்ள சிக்கப்பட்டுட்டேன். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசன்றொழிவேன்.
தட்டூடரவேல் சைலத்தெறியும். இது ரொம்ப கடினமான விஷயம். என்னால மட்டும் இதுல இருந்து வெளியில வர முடியாது. இது பாறை போல இறுகி கிடக்குது நிலை. இதுக்கு உன்னுடைய வேல் வந்து ஒரு துளை போட வேணும். தட்டூடரவேல் சைலத்தெறியின் நிட்டூர நிராகுல நிற்பயனீ. பயமற்ற துன்பமற்ற தீர்க்கமான அந்த நிலை வருகின்ற முருகப்பெருமானுடைய வேல் கிரௌஞ்சகிரியை தடையில்லாமல் ஊடுருவி தொலைத்த வேல் வந்தால் நானும் இதை விட்டு, இந்த ஊசல் படுவதை விட்டு ஒரே அடியாக உன் மனத்திலே உன் தாளிலே வந்து நிற்பேன். அதான் என்னுடைய கருத்து. அடுத்தது மாமிசை காலன்பரே கலவத்தேர் மாமிசை வந்து எதிர்படுவாய் தார்மார் பபலாரி தலாரி எனும் சூமாமணி தொடு வேலவனே. கார்மாமிசை காலன் வரில் யமன் வரும்போது வெவ்விய காலனின் மேல் வரும்போது வழி நிற்கவே. அபிராமியன் சொல்வேன். பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கம் உங்கள் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே கோலமும் என் சிந்தையுள்ளே அவ்வியந்தீத்து ஆண்ட பொற்பாதமுமாகி வந்து பவ்விய காலனின் மேல் வரும்போது வழி நிற்கவே. யமன் வரும்போது நீ வந்து நிற்கணும் அம்பாளுடைய. இங்க என்ன சொல்றார்? கார் மாமிசை காலன்வரில். கார் என்பது கரிய கரிய எருமையை சொல்லுகிறார். கார்மாமிசை அந்த கரிய எருமையிலே காலன் வெறில் யமன் வந்தால் கலபத்தேர்மாமிசை வந்து, கலபம் என்பது மயிலுக்கு ஒரு பெயர். மயிலுக்கு ஒரு பெயர். அப்ப அவன் எருமையில வந்தால் நீ மயில்ல வர வேணும். மயில் என்கிற தேர்ல பாருங்க, ஆடும் பரி என்று சொன்னார், ஆடுகின்ற குதிரை என்று சொன்னார். இங்க கலாப தேர் என்று சொல்றார். மயில மிசை வந்து எதிரப்படுவாய், எதிரில வந்து நிற்பாய். தார் மார்ப, தார் என்பது மலர் மாலை, தார் என்பது மலர் மாலை அணிந்த மார்பை உடையவனே, கடப்ப மலை அணிந்தவன் என்று சுரப்பாக சொல்லுவார்கள். தார் மார்ப. வலாரி தலாரி, வலாரி தலாரி. அப்படி ஆரி என்றால் அது வந்து அவனை அழித்தது என்பது கருத்து. காமாரி, காமனை எரித்தவன் காமாரி, முருகசிவனுக்கு ஒரு பெயர். காலாரி, காலனை அழித்தவன் காலாரி. அதே மாதிரி விஷ்ணுவுக்கு பெயர் முராரி, முரண் என்ற அசுரனை அழித்தபடினால முராரி. இங்க வலாரி, வலன் என்ற அசுரனை அழித்தவன் வலாரி. வலன் என்ற அசுரனை அழித்தது யாரு? அது புராண கதையில வரும், இந்திரன். வலன் என்ற அசுரனை அழித்தது இந்திரன். அவனுடைய தலம் எது? இந்திரனுடைய தலம் எது? சுவர்க்கம். அந்த சுவர்க்கலோக தலத்தை அழித்தது யாரு? அசுரர்கள், சூரன். பாருங்க, வலன் என்ற அசுரனை அழித்த இந்திரனுடைய தலமாகிய சுவர்க்கலோகத்தை அழித்த சூரன் மடியும்படியாக, இறந்து போகும்படியாக, அழிந்து போகும்படியாக வேலை எறிந்த வேலவன். அப்படிதான் வருது. இப்ப வலாரி தலாரி என்றது என்ற கருத்து விளங்கணும். தலாரி என்றது தலத்தை அழித்தவன். எந்த தலத்தை அழித்தவன்? வலன் என்ற அசுரனை அழித்த இந்திரனுடைய தலத்தை அழித்தவன். அதான் வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய தொடு வேலவனே, வேலை தொட்டவனே. அது மாதிரி நீ எனக்கு வந்து நிக்கணும்னு சொல்றாரு. இது வந்து யம பயம் போக, மரண பயம். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கு. மரண பயம் இருக்கு, நோய்க்கு பயம் இருக்கும், வலிக்கு பயம் இருக்கு, எல்லா பயமும் இருக்குது எங்களுக்கு. மரண பயம் போவதற்காக கார்மாம் இசை காலன் வரில் கலபத்து ஏர்மாம் இசவந்து எதிரப்படுவாய் தார்மார்வ வலாரி தலாரியனும் சூர்மா மடிய தொழுவேலவன். உண்மையாகவே இறந்தவர் சிலர் ஊர்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்
மயில் வருகுது என்று சொல்லி போட்டு போனதும் பார்த்திருக்கிறோம். மயில் வருகுது சொல்லி இருக்கணும் உறக்குறாக்கள். மயில் வருகுது இதெல்லாம் நடக்கிறது, நடக்காதண்டு இல்லை. மயில் வருகுது என்று சொல்லி பிறந்தவர்களை பார்த்திருக்கிறோம். அதான் கலப தீர்மானம் இசைவந்து எதிரப்படுவாய். அடுத்தது 11வது பாடல். படியுங்க. என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாளுகவி தியாகாசுரலோக சிகாமணியே. தியாகாசுர லோக சிகாமணி. இதுகம் அடுத்த கூகாயன என்கிளை கூடியள போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. முதலும் ஒரு மெய்ப்பொருள் சொன்னேன். அகமாமினிமி பிமரங்கடமை பொருள் பேசியவா சொன்னார்ல. நான் என்கின்ற கட்டமைத்திருக்கிற இந்த பெரிய பிம்பம் அழியும்படியாக மெய்ப்பொருள் சொன்னவன். அகமாமினிமி பிமரங்கடமை பொருள் பேசியவான்னு முன்னர் பார்த்தோம். இங்க மற்றது கூகா என என் கிளை. கிளை என்றது சுற்றம். கூகான்றது அல்லோலப்பட்டு கத்துறது என்ன? கூடி அழப்போகா வகை. அப்படி அவர்கள் அழுது கலதரும்படியாக மரணத்தில போகாத வண்ணம் மெய்ப்பொருள் பேசியவா, மெய்ப்பொருளை உபதேசித்தவா. நாகாசல வேலவ. நாக அசலம். அசலமண்டா மலை, சலமண்டா அசைகிறது. சைலம் என்பது மலை. அது மாதிரி அசலம் என்பது மலை. கிரி என்பது மலை. வதை என்பது மலை. வெட்பு என்பது மலை. மலைக்கு வேற வேற பெயர்கள் இருக்கு தமிழ்ல. அது மாதிரி இங்க வந்து நாகாசல என்றா நாக மலை. அது நாகாசலத்தை இந்த உரையில வந்து திருச்செங்கோட்டு மலை என்று சொல்லுகிறேன். அந்த புராண வரலாறு பார்க்கணும் ஏன் அப்படி என்று. நாகாசல வேலவ. நாக மலையாகிய திருச்செங்கோட்டு மலையில இருக்கின்ற வேலவ. 4 கவித்யாகா. 4 கவித்யாகா. 4 வகையான கவி பாடல்கள். பாடல்கள்ல அருணகிரிநாத பதில இது வந்து யாப்பலங்காரம் என்று சொல்லுவார்கள். யாப்பலங்காரம் என்றால் இந்த பாடல் யாப்புகளை வைத்து பிரிக்கிறது. இது இன்ன பாட்டு இன்ன பாட்டு என்ற ஒரு பிற்காலத்துல பாட்டுகளுக்கு இருந்த இலக்கண விதி தொல்காப்பியத்திலே இதுக்கு அடிப்படை இருக்குது. அப்ப இதுல வந்து 4 வகையான கவிகள்ல ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, விஸ்தார கவி என்று 4 கவிகளை பாடும் தரத்தை தந்தருவரே. ஆசு கவி என்றது எடுத்தோன்ன பாடுறது, யோசிக்காம சடாரென்று பாடுறது. ஆசு கவி என்று எங்களை ஊர்ல ஒருத்தர் இருந்தவர், கல்லடி வேலுப்புள்ளு என்று சொல்லுவார்கள். ஆசு கவி எடுத்தோன்ன தண்ட பாடல பாடுறது ஆசு கவி. மற்றது மதுர கவி, இனிமையான பாடல். சித்திரகவி, விஸ்தாரணமாக விவரித்து பாடுதல் சித்திரகவி. மற்றது விஸ்தார கவி, அதை விட திறமையாக பாடுதல். அப்படி 4 விதமான கவிகள் பாடுகின்ற ஆற்றலை தருபவனே. 4 கவித்யாகா. 4 விதமான கவிகளை பாடும் ஆற்றலை தருபவனே. சுரலோக சிகாமணியே. சுரர் என்பது தேவர். தேவலோகத்து சிகை என்றால் முடி. அந்த முடியில இருக்கின்ற மணி. அப்ப தேவர்களின் தலைவன் என்ற கருத்து. சுரலோக திகாமணியே. அப்ப கூகா என்றா எங்களுக்கு அப்படி ஒரு மரணம் வராமல், அந்த அவல மரணம் எங்களுக்கு இல்லை. முருகப்பெருமானை சிந்திப்பவருக்கு அவலமான மரணம் இல்லை. கூகா என என் கிளை கூடியள போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. நாகாசல வேலவ 4 கவித்யாகா சுரலோக சிகாமணி. அடுத்த பாடல். அம்மான் மகளை திருடும் திருடன் பொம்மான் முருகன் புறவான் இறவான் சும்மா இது சொல்லறவே என்றலுமே அம்மா பொருளொன்று அறிந்தில செம்மான் சிவந்த மான்.
செம்மான் மகளை திருடன் திருடன். செம்மான் மகள் வந்து யாரு? பள்ளி. மான் வள்ளியம்மா. ஆமா, வள்ளியம்மையாரை ஒரு மான் வயிற்றில் பிறந்ததாக புராண கதை சொல்லும். காட்டிலே வள்ளி கிழங்குகளே இருந்து வேட மன்னன் நம்பி அதை அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தான் என்றும் சொல்லும். அப்ப அதான் செம்மான் மகளை திருடன் திருடன். ஏன் திருடன் திருடன் என்று சொன்னது? களவாக. முருகப்பெருமானை திருடன் என்று சொல்லி இருக்கிறார். களவியல்ல அவர் களவாகத்தான் களவியல்ல அதாவது ஒன்று அவருடைய உள்ளத்தை கவர்ந்தவன், அதாவது அந்த உள்ளங்கவர் கல்வன் என்று சம்பந்தர் படிப்பார். உள்ளத்தை கவர்ந்தவன் திருடன் திருடன். இரண்டாவது களவு மார்க்கமாக போய் காதலிச்சவர். அது எத்தனையோ கள்ளம் செய்கிறார். போய்க்க உள்ள வடிவில போனவரோ இல்லை, ஒரு இளைஞனாக வாலிபனாக போகின்றார். அதே திருட்டு வேலைதான். பிறகு தகப்பனாராக்கள் எல்லாம் கிட்ட வர்றோன்னே அங்கே ஒரு மரமாக மாற நிற்கிறார். என்ன இது என்ன புதிய மரமா இருக்குன்னு அவன் கேட்கிறான். அப்படி அவன் மாறு வேஷம் தரித்தல், பிறகு திருப்பி வாருதல், திருப்பி வாரது. பிறகு என்ன செய்கிறார்? பயோதிப வடிவத்துல வாரார். அவ பிறகு சாப்பாடு கொண்டே கொடுக்க என்ன சொல்றார்? என்ன கல்யாணம் செய்யறியோன்னு கேட்கிறார். அவ கோபித்தொன்னு என்ன செய்கிறார்? யானைய கூப்பிடுறார். இவ்வளவு கள்ள வேலை என்ன! இந்த காலத்துல அவ்வளவும் கிரிமினல் கோர்ட்ல குற்றங்கள் பிறகு அதுக்கு பிறகுதான் தன்னுடைய வடிவை காட்டி அவவோட சேர்றார். சேர்ந்தாலும் இரவிலே களவாக வந்துதான் அவரை சந்திக்கிறார். திணைப்புல காவல் முடிஞ்சு வீட்டை போனாச்சு, இரவிலே களவாக வந்து சந்திக்கிறார். பிறகு சந்திக்கதான் பிறகு அவருடைய ஆட்களிடம் பிடிபடுகிறார், அடிபடுகிறார், யுத்தம் செய்கிறார். அப்படி எல்லாம் எல்லாமே திருட்டு காதல் என்று சொல்லுவார்களே, அதுதான். அது இன்னொன்று என்னென்று கேட்டால், இவ்வளவுத்துக்கு முதலோடு கல்யாணம் கட்டி இருக்கிறார். எல்லா வகையாலையும் இது ஒரு திருட்டு காதல், கள்ளக்காதல், களவு நெறி ஆனபடினாலதான் சொல்லுகிறார் செம்மான் மகளை திருடும் திருடன் என்று சொல்லுகிறார். இது என்னென்ன விதத்துல குறைக்கிறது? நாங்கள் அது தத்துவார்த்த விளக்கம் சொல்லிக்க வள்ளியம்மையார் எங்களுடைய ஆன்மா. எங்களுடைய ஆன்மா இறைவனை நினைக்காமல் எங்கட விஷயங்கள்ல இருக்குது. திணைப்புலத்துல கிளிகளை கொண்டு அதுல விளைச்சலை பார்த்து கொண்டு அது விளைகிறத பார்த்து கொண்டு அந்த விதத்துல அதோட இருக்குது. காட்டுக்குள்ள இருக்குது. ஐம்புல வேடனின் அயர்ந்தனை வேடுவர் மகளாக தன்னை நினைச்சு கொண்டு இருக்குது ஆன்மா. ஆனாலும் பக்குவ நிலை வருகிறது. தினக்கதிர் முற்றுது அதன் கருத்து. பக்குவ நிலை வருகிறது. இனி வெட்ட வேணும். பக்குவ நிலை வந்தால் மெல்லவாக குரு வருவார். முதல் நாரதர் வாரார். நாரதர் முதல் வாரது. அதுக்கு பிறகு இறைவனே குருவாக வருவர். பிரணவ மந்திரம் வரும். பிள்ளையார் வாரார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரைக்கையும் மனம் கொஞ்சம் மறுகும். சிச்சி வேண்டாம் என்று. பிறகு ஒரு வாராக இறைவன் ஆட்கொள்ளுவான். இறைவன் ஆட்கொண்டாலும் ஏற்கனவே எங்களை பிடிச்சு ஆட்டிக்கொண்டிருக்கிற ஐம்புல வேடர் விடமாட்டினர். அவர்கள் எதிர்த்து போரிடுவார்கள். எங்களுடைய ஐம்புலன்களையும் எதிர்த்து போராடும். முருகப்பெருமான் தான் அவை ஒரு மாதிரி விழுத்துவார். விழுத்தி எங்களை ஆட்கொள்ளுவார். ஐம்புலன்களை அழிக்கிறதில்லை. முந்தி பசுகரணங்களாக எங்கட வேலை செய்து கொண்டிருந்த அந்த புலன்களும் கருவிகரணங்களும் இப்ப சிவகரணங்கள் பதிகரணங்களாக அவருடைய வேலையை செய்யும். அதான் முருகப்பெருமான் அவர்களை மீண்டும் எழுப்பி அவர்களை ஆட்கொண்டு அந்த திருமணம் செய்கிறது. தான் வள்ளியினுடைய திருமணத்தினுடைய கந்த புராண நவநீதம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் காசிவாதி செந்திநாதையர் கட்டளையில் எழுதியிருக்கிறேன். வள்ளியம்மையாரை இச்சா சக்தியாக பார்க்கிற ஒரு மரபு இருக்குது. அது உண்டு.
ஆனா வள்ளியம்மையாரை ஆன்மாவாக பார்த்து அந்த ஆன்மாவை இறைவன் வந்து ஆட்கொள்ளுகின்ற தன்மையாக அந்த திருமணத்தை பார்க்கிற மரபொன்றும் உண்டு. செம்பான் மகளை திருடன் என்றது இறைவன் உயிரை வந்து ஆட்கொள்ளுகின்ற தன்மை. அது விரும்பாத பொழுதிலும் அது மறுகி நிற்கின்ற பொழுதிலும் அதன் பக்குவம் அறிந்து அதை தன்பக்கம் இழுத்து அதை ஆட்கொள்ளுகின்ற தன்மை, வலிந்து ஆட்கொள்ளுகின்ற தன்மை. வலியவை தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் நீசர் பாகத்து நேரிழையே. என் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் என்று சொல்லுவார். தன் வலிந்து வைக்கிறது. அதான் முருகப்பெருமானுடைய களவு மனம். இப்ப இறைவன் எங்களுக்கு அந்த நிலை வரும் பொழுது வலிந்து வந்து எங்களை ஆட்கொள்ளுவான். திருடன் புமான் முருகன் புறவான் இறவான். முருகப்பெருமான் பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை. விசாக நட்சத்திரம் ஒரு பிறந்த நட்சத்திரமும் இல்லை. இப்ப அது வர வந்துட்டு என்ன, பிள்ளையாருக்கு ஆவணி சதுர்த்தி பிறந்த தினம், முருகனுக்கு விசாகம் பிறந்த தினம் என்றெல்லாம் வந்துட்டுது. பெருமான் முருகன் புறவான் இறவான். சும்மா இரு சொல்லற என்றெழுமே. முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு நேரடியாக உபதேசித்திருக்கிறார். அதை 3-4 இடங்கள்ல சொல்றார். தனக்கு சரவண பவ நாவில வேலினால கீறினதாக சொல்றார். எனக்கு சும்மா இரு சொல்லற, சும்மா இரு, மௌனமாக இரு, சொல்லற மௌனமாக இரு, சும்மா இரு. சும்மா இரு என்பது ஒரு அருமையான விஷயம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணவே இயலாது. கடவுள் என்ற சொல்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண இயலாதோ சும்மா என்ற சொல்லையும் டிரான்ஸ்லேட் பண்ண இயலாது. சும்மா இரு, அவ்வளவுதான். இந்த தியானம் செய்கிறேன் மெடிடேஷன் செய்கிறீங்களா, ஏதாவது செய்து கொண்டிருக்கிறது. இது சும்மா இரு, இருந்து பார்க்க வேணும். சும்மா இரு சொல்லற என்றெழுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அவர் சொல்லிட்டு போயிட்டார், எனக்கு புரியுதில்லையே என்று சொல்லுறார். முருகப்பெருமான் தனக்கு உபதேசித்ததை இங்க நேர மெப்பொருள் பேசியவா மெப்பொருள் பேசியவான்னு பொதுவா சொல்றார். யாருக்கு பேசுறதுன்னு இல்லை. இங்க சும்மா இரு சொல்லற என்றெழுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலமே என்று சொல்லல, அறிந்திலனே. அப்ப யார் அறிந்திலனே? இவர் அறியவில்லை. அப்ப யாருக்கு சொல்லி இருக்கிறார்? இவருக்கு முருகப்பெருமான் சொல்லி இருக்கிறார் திருவண்ணாமலையில சும்மா இரு சொல்லற என்று. இன்னைக்கு 6 பாடல் அந்த பூதியில பார்த்திருக்கிறோம். நல்ல ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்குது. முருகப்பெருமானுக்கு நாங்கள் வழிபாடாக இதை உணர்ப்பித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க நலிவளஞ்சுரக்க மன்னன் கோன் மறையறது தெய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்ட வம்பல் மல்க மேன்மகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹரம பார்வதிபதையே ஹர மகாதேவா. நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. ஹர நம பார்வதிபதையே. ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிச்சபேஷாம் சிதம்பரம். சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். இந்த வான்முகில் வளாது பெய்க பாட்டும் கூட கந்த புராணத்துல இருக்கிற பாட்டு தான். நல்லது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நாங்கள் இல்லையா, இதே நேரத்துக்கு. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.